ஹாய்! டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா? கேன்வா ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு 2, 3 டாபிக்ஸ் வந்து பார்ட் 2ல நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வியூ. ஸோ இப்போ வாங்க நம்ம கேன்வா பேஜுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் லாகின் பேஜ். ஹோம் பேஜ் இப்படி தான் நம்மளோட ஹோம் பேஜ் வந்து விவாகும் நம்ம லாகின் பண்ணது. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிசைன் ஃபார் மீ பார்த்துருந்தோம். தென் வந்துட்டு கிரியேட் அன் இமேஜ் பார்த்துருந்தோம். தென் கிரியேட் அ டாக்குமெண்ட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட் ஃபார் மீ தென் கிரியேட் அ வீடியோ கிளிப். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கிரியேட்டிவ் வீடியோ கிளிப் வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ப்ரீமியம் வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிள், ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிள் கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிரியேட்டிவ் வீடியோ கிளிப்பை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதாவது கிளைண்ட்டு கொடுத்துருக்க ரெக்குவயர்மெண்ட், தென் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து ஒரு ப்ராம்ப்டோட நம்ம க்ரியேட் பண்ணி ChatGPT மூலயமா ஒரு ப்ராம்ப்டோட நம்ம க்ரியேட் பண்ணி அந்த ப்ராம்ப்டை நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வீடியோஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் 2 ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரம் ChatGPT. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி அதோட வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி வரும்னா, வீடியோ வந்து நமக்கு இதில் வராது. பிகாஸ் நம்ம வந்து ப்ரீமியம் வேர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ வரும். இல்லைன்னா வீடியோஸ் வந்து வராது. ஜஸ்ட் ஒரு இமேஜாக மட்டும்தான் நமக்கு வரும். அதை நம்ம அனிமேஷன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கிரியேட்டட் 20 செகண்ட் வீடியோ ப்ரோமோட் டெக் வெபினார் டைட்டில் ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ யூஸ் மாடர்ன் டிரான்சிஷன் கிளிச்சி எஃபெக்ட்ஸ் கவுண்டவுன் டைமர் டார்க் டெக் தீம்டு கலர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் சவுண்ட் ட்ராக். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வெபினாருக்காக நான் வந்து இந்த ஒரு ஏஐ மூலயமா ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ண சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து மேனுவலாக ஆட் பண்ணி கிராமர் செக் பண்ணி ChatGPT மூலமா நம்ம வந்து ப்ராம்ப்டாக நம்ம ஒன்று வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்கி இப்போ ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ மூலயமா நம்ம இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரியேட்டிவ் வீடியோ கிளிப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ஸ்டைலில் வேணும்னு கேட்கும். ஐ மீன் சினிமேட்டிக் ஸ்டைல், ஃபோட்டோஸ்டிக் ஸ்டைலு, 3D ரெண்டர், அனிமேட்டட், கார்ட்டூன். ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸும் அவைலபிளாக இருக்குது. எந்த ரேஷியோவில் வேணும்னு கேட்கும், அதுவும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷனில் இருக்கணும் அப்படின்றதும் அப்டேட் பண்ணலாம். தென் வந்துட்டு ஃபார்மிங் எந்த ஒரு ஃபார்மில் நமக்கு வேணும், ஃப்ரேமிங்கில் நமக்கு வேணும். அதே சேம் லைட்டிங் செக்ஷன். ஸோ இது எல்லாமே இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இப்போது அதாவது அப்கமிங் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ 8 செகண்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கஸ்டம் டியூரேஷன் கம்மிங் சோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். அதே மாதிரி 16/9 தான் இருக்குது ரேஷியோவில். இந்த 9:16 ரேஷியோ வந்து இனிமேல் தான் அவைலபிள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் போட்டு நம்ம என்டர் பண்ணி பார்ப்போம். பட் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜாக தான் நமக்கு கிரியேட் ஆகுமோ தவிர வீடியோவாக நம்மக்கிட்ட வராது. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட இருந்தும் இது வராது. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்டர் ஆனது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். லோட் ஆகிட்டு இருக்கு வீடியோ. ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் தான் நம்மக்கிட்ட வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு கிரியேட்டட் இமேஜஸ் வச்சு நம்ம வந்து வீடியோ கிளிப் மூலயமா, கேன்வாவில் இருக்க வீடியோ கிளிப் மூலயமா நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, பட் இமேஜஸ்லாம் பாருங்க ரொம்ப கிளியரா தென் ரொம்ப அட்ராக்டிவா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுல எதுவும் நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்க நம்ம அகெயின் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம அது மூலயமா சேஞ்சஸ் வந்து மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ கிளிப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுல நம்ம ஒவ்வொன்றும் நம்ம புதுசா நம்மளா ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கான நாலேஜ் நம்ம கிட்ட வந்து கெயின் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதுன்னா இது இருக்கு நம்ம கிட்ட வந்துட்டு கோட் ஃபார் மீ. ஓகே, ஸோ இந்த கோடு வந்துட்டு எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூவாக ஒரு HTML கோடு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு, ஸோ இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான கோட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா டெவலப்பர்ஸ். ஸோ அந்த கோடை இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு வேலை. அதே சேம் நம்ம கிட்ட எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட இங்க வந்து கோட் வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கோட் சாப்டர்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கும் தென் வந்துட்டு ஒரு கோர்ஸுக்கான லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை நான் போட்டது எனக்கு லாட்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அதாவது ஒரு சிங்கிள் கோடு அது எடுக்க ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே, ஸோ அந்த கோடு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கான ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இதில் தான் நம்ம கிட்ட வந்து ஷோ ஆச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ப்ரிவ்யூ, இது இந்த மாதிரி தான் நமக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ இதை ப்ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால பண்ண முடியாது. ஒன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்மளால இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட் கலெக்ட் பண்றோம். அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அது மூலயமா ChatGPT கிட்ட நம்ம ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து கொடுத்து ஸோ அது அந்த ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இங்க கேன்வா AI கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுத்து ஒரு வெப்சைட்டையும் நம்ம கிட்ட வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் ரிலேட்டடாக தான் நம்ம கிட்ட இங்கே வந்துட்டு வெப்சைட்டு நம்ம கிட்ட வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிஸ்டம் வியூலையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே சேம் மொபைல் வியூலையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஷேர் ஒரு ஆப்ஷனில் வெப்சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு வெப்சைட்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இது எப்படி லான்ச் பண்ணுறது அதுதான். ஸோ அதுக்கு பிஃபோர் அவங்க வந்துட்டு ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, GoDaddy இல்லை வேறு ஏதாச்சும் டொமைன் பர்ச்சேஸ் ஆப்ஷனில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த டொமைனை இங்கே வந்து நம்ம போட்டு இதை இங்கிருந்தே நம்ம இதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட் பப்ளிஷ் பண்ணும்போது .mycanvasite அப்படின்றது மூலயமா இருந்துதான் வந்து டொமைன் வந்து எல்லாத்துக்கும் வியூ ஆகும். ஸோ இது பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இந்த கேன்வா வெப்சைட்ல வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் மேஜிக் ரைட் அப்படின்றத ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் மூலயமா தான் நம்மளால இதை வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம ஹோம் பேஜ்குள்ளே நம்ம போய்க்கலாம். போயிட்டு இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, கிரியேட் நியூ டாக்குமெண்ட்ல போய் கிளிக் பண்ணிட்டு ஸோ இது வந்து வியூ ஆகுது. ஸோ இந்த இடத்துல மேஜிக் ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் இதே சேம் தான். நம்ம ஏதாச்சும் கிளைண்ட்டு கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட் இல்லை நமக்காக ஏதாச்சும் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இங்கே ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே
இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு மேஜிக் மூலியமாக மேஜிக் ரைட் அது பேர் ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக இருக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மட்டும் இந்த மேஜிக் ரைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி நமக்கு ரிசல்ட் கொண்டு வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து எந்தெந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், அதுவே கண்டென்ட்டும் நம்மக்கிட்ட இங்கே கொடுத்துரும். ஸோ இதில் நம்மக்கிட்ட ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்டர் கொடுத்து ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ இது எப்படி ஜென்ரேட் ஆகி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஓவரால் இது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கிளைண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ரெக்வயர்மெண்ட் வச்சு நம்ம இதை வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜென்ரேட் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நம்ம வந்துட்டு இதில் வந்து டாலர்ஸில் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே வந்து எடிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணனா கூட இது வந்து நம்ம இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேலேயே நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு எடிட் ஆப்ஷனும் நம்ம கிட்ட வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து எடிட் கூட நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு கண்டென்ட் கிடைச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்துட்டு எடிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வேற லாட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸில். இப்போ வந்து நம்ம கிரியேட்டிவ் டாக்குமெண்ட் மூலயமா நம்ம கண்டென்ட் வந்து எடுத்தாச்சு. இந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அன்டைட்டில்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் போயிட்டு நமக்கான டெம்ப்ளேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு இதில் நமக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு அஃபோர்டபுள் அதாவது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் தென் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளோட கேன்வாவில். ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட ஜுப்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வேவ் ஆகும். So thank you and thank you for watching. Stay updated on new videos.